வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஈரான் மீது போர் செலுத்தி வெற்றி பெறுவது என்பது முடியாது. அதனால தான் இன்றைக்கி கூலிப்படைகள் எல்லாம் அங்கே போய் இன்றைக்கி வந்து சண்டை போட்டு கொண்டிருக்கதான் நாம் பார்க்கின்றோம். இந்த போரை வைத்து கொண்டு தான் அவர் எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றார். போர் இல்லை என்றால் அவர் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு விடுவார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பேராசிரியர் முனைவர் பெர்னாடி சாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. ஈரானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மசூத் பெசாஸ்கின் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த போரினால் அமெரிக்காவுக்கு நேரடி பலன் எதுவுமே கிடையாது, ஆனால் இதற்கு முழுக்க முழுக்க வந்து இஸ்ரேலுக்காக அமெரிக்கா நடத்தக்கூடிய இந்த போர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நீங்களும் ஒரு கடந்த நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க, யூத லாபி அது வந்து அமெரிக்காவில் பெருமளவில் இருக்குது. அதிகாரிகள் மட்டத்திலையும் சரி, முக்கிய முடிவெடுக்கக்கூடிய எல்லா மட்டத்திலையும் வந்து யூதர்கள் அங்கே வந்து கோல வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இஸ்ரேல் ஆரம்ப கட்டத்தில் லைம்லைட்டில் இருந்தாங்க, இப்போது அந்த வெளிச்சத்துக்கே வராமல் மறைமுகமாக இந்த போரில் பங்கேற்றிருக்காங்க. உண்மையிலேயே இஸ்ரேல் எதிர்பார்த்தது இந்த போரில் கிட்டத்தட்ட நடந்துருச்சா, இல்லை எந்த அளவுக்கு அந்த அளவில் இருக்குது சார்? இஸ்ரேல் தான் இந்த போர் ஆரம்பித்ததற்கு முக்கியமான காரணம். அதில் வந்து ரெண்டு கருத்துக்கள் இருக்க முடியாது. இதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை பற்றி எல்லோருமே எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுவும் சமீபத்தில் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய வைஸ் பிரசிடென்ட் வான்ஸும் இதை வந்து ட்ரம்ப்கிட்ட சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுடைய அழுத்தத்தின் பெயரால் தான் இந்த போரில் நாம் பங்கு பெற்றோம், இஸ்ரேல் நம்மளை வந்து ஒரு தவறாக வழி நடத்திவிட்டது என்பதை அவர் கூறியிருக்கிறார். அந்த மாதிரி கூறி அதனால தான் அவர் சொன்னார், நாங்கள் வந்து இந்த போரை தன்னிச்சையாகவே நாங்கள் முடித்துவோம். 2 நாளைக்கு முன்னாடி அதிபர் ட்ரம்ப் பேசினதுன்னா தன்னிச்சையாகவே ஈரான் இந்த போரை முடிக்கணுன்றது இல்லை, நாங்களாகவே இந்த போரை 2 அல்லது 3 வாரங்களில் முடித்துக்கொண்டு அமெரிக்க படைகள் திரும்பிவிடும் என்கின்ற ஒரு அறிக்கையை அவர் கொடுத்ததற்கு காரணம் வந்து அவருடைய வைஸ் பிரசிடெண்ட்டும் அவருடைய வெளியுறவு செயலர் ரூபியோவும் தான் இந்த ஒரு கூற்றை வந்து திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து யூதர்களுக்கு, இஸ்ரேல் நாட்டுக்கு நீங்கள் அடிபணிஞ்சிட்டீங்க, அவருடைய ப்ரெஷருக்கு வந்து நீங்கள் ஆளாயிட்டீங்க, அதனால தான் இந்த போருக்கு நம்ம போயிட்டோம். ஏன்னா இந்த போரில் அமெரிக்காவுக்கு எந்த விதமான அவர் கரெக்டாக சொல்லியிருக்கிற இந்த போர்னால அமெரிக்காவுக்கு வந்து எந்தவித பயனும் இன்றைக்கி வந்து இல்லை. திரும்ப சொல்கிறது எண்ணெய் வளம், எண்ணெய் வளம்ன்றது வந்து அவர் முதலேருந்து தான் பார்த்துட்ருக்காரு. அது வந்து அவங்க 1990 குவைத் வாரில் ஈராக்கை போய் தாக்கினதுலேருந்து தான் நம்ம பார்க்குறோமே. இந்த எண்ணெய் வளங்கள் என்பது வந்து ஒரு ஆயில் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது, அரசியல் என்பது வந்து ஒரு 40 ஆண்டுகளாக இன்றைக்கி இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இந்த போர் வந்து இவ்வளவு விரைவாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே ஈரான் மீது போரை வந்து இந்த போர் வந்து அவர்கள் மேலே வந்து ஒரு அவசரமாக திணிக்கப்பட்ட ஒரு போர். இன்னொன்று வந்து அந்த தலைவர்களை அவர்கள் கொன்றது என்பதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து யாராலும் வந்து இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி வந்து இஸ்ரேல் வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து இன்றைக்கி வந்து ஹெஸ்புல்லா மேலே திருப்பி இன்றைக்கி வந்து சதர்ன் லெபனானில் நாங்கள் ரொம்ப நாள் இருக்க போகிறோம், இனிமேப்பட்டு இந்த போர் முடிந்தால் கூட நாங்கள் அங்கே இருப்போம் அப்படின்றெல்லாம் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பாடம் இந்த போரினால் கிடைத்தது என்னவென்றால், ஈரான் என்பதை வந்து அவர்கள் வந்து ஈரான் மீது போர் செலுத்தி வெற்றி பெறுவது என்பது முடியாதது என்பது வந்து உறுதியாகிவிட்டது. இன்னொன்று, ஈரானை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த போரில் இன்னொரு ஒன்றையும் நாம் பார்க்க வேண்டும். நம்பர்ஸ், எண்ணிக்கை என்பது வந்து மிக அதிக அளவில் இன்றைக்கி வந்து பல நாட்கள் போரிடக்கூடிய நாடுகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆட்கள் கிடையாது. இஸ்ரேல் எல்லாமே இன்றைக்கி வந்து கம்பல்சரி கான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படின்னா கம்பல்சரி மிலிட்ரி ட்ரைனிங். 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் எல்லாரும் கட்டாயமாக வந்து இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்கின்ற ஒரு நாடு வந்து இஸ்ரேல் போன்ற நாடுகள். ஆட்களும் அங்கே வந்து இன்னும் முந்தைய மாதிரி பெரிய குடும்பங்கள் இல்லை, எல்லாம் சிறிய குடும்பங்கள். ஆட்கள் வந்து ரொம்ப குறைய ஆரம்பித்து விட்டார். அதனால் வந்து ஆட்களை வைத்து போரிடுவது என்பது இந்த நாட்களுக்கு வந்து மிக மிக சிரமம். அதுதான் உக்ரைன் ரஷ்யாலையும் நம்ம பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி கூலிப்படைகள் எல்லாம் அங்கே போய் இன்றைக்கி வந்து சண்டை போட்டு கொண்டிருக்க தான் நம்ம பார்க்கின்றோம். அந்த ரீஜன்லேயே, மிடில் ஈஸ்ட்லேயே இன்றைக்கி வந்து கூலிப்படைகள் நிறையா இருக்கிறாங்க. ஒரு நாடு வந்து எனக்காக நீ போரிடு அப்படின்னா அதுக்காக போய் போரிடுவதற்காக ஆட்கள் இன்றைக்கி இருக்கின்றார்கள். கூலிக்காக இன்றைக்கி வந்து போரிடுபவர்கள் இருக்கின்றார்கள். அந்த விதத்தில் இன்றைக்கி ஈரானுக்கு வந்து 90 மில்லியன் பாப்புலேஷன். அதில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இன்றைக்கி IRGC வந்து ஒரு இராணுவத்தை வைத்திருக்கிறார்கள், கட்டமைத்திருக்கிறார்கள்.
அந்த இராணுவத்தை வந்து எளிதாக இன்றைக்கி தோற்கடிப்பது என்பது இன்றைக்கி முடியாதது. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நம்பர்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து ஆட்கள் இருக்கிறார்கள். ஃபிசிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. அதுவே இன்றைக்கி வந்து மற்ற நாடுகளுக்கு இல்லை. இன்றைக்கி இஸ்ரேலுக்கோ மற்ற நாடுகளுக்கோ, அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக சொல்லப்படுதுன்னா 7000, இவங்களுக்கு 90 மில்லியன் இருக்கிறப்ப அவங்க 1 மில்லியன்னாலே 10 லட்சம் சாதாரணமாக கொண்டு தான் அவங்க நிறுத்திடுவாங்க. அந்த விதத்தில் வந்து இந்த போரில் வந்து முதல் தடவையாக எண்ணிக்கை என்பது வந்து பவர், ஒரு அதிகாரம் என்பது இன்றைக்கி எண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதை இன்றைக்கி இஸ்ரேல் வந்து உணர ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பக்கம் அவங்க நாட்டிற்கு வந்து கட்டாயமாக ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றால் அது ஈரான். அதை முறியடித்து விட்டு நம்முடைய நாட்டை வந்து ஒரு இஸ்ரேலை வந்து ஒரு செக்யூராக, ஒரு பாதுகாப்பாக ஒரு நாடாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். அது முடியாது என்பது இந்த போரின் மூலமாக உறுதியாகி இருக்கு. இப்போ ட்ரம்புக்கு எப்படி அமெரிக்காவில் அழுத்தம் இருக்கோ அதே போல் இஸ்ரேலிலும் வந்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு தொடர்ச்சியாக எதிரான போராட்டங்கள் வந்து இப்போ அங்கே முன்னெடுத்துட்டு இருக்காங்க மக்கள். ஸோ இந்த போராட்டங்கள் இப்போ அமெரிக்கா போலவே இஸ்ரேலிலும் பெரிய அளவுக்கு மக்கள் போராட்டம் அடிக்கிறதுக்கான அங்கே இருக்கிற ஆப்போசிஷன் லீடர்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த போர் வந்து தேவையில்லாத ஒரு போர், அதை எடுத்து இன்றைக்கி வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரும் பிரச்சனையை இன்றைக்கி நெத்தானியோ ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதும், அவர் மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. அதை பற்றி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டு டெசிஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வந்து இன்னும் அது எப்போதுனாலும் வரலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நெத்தானியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் இஸ்ரேல் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரை வைத்து கொண்டு தான் அவர் எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றார், போர் இல்லை என்றால் அவர் ஆட்சியிலிருந்து தூக்கி எரியப்பட்டு போடுவார் என்பதை அவர்கள் வந்து மிக தெளிவாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த போர் முடிஞ்ச ஓரளவுக்கு இந்த எலெக்ஷன்லாம் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும் எந்த நாட்டில் யார் தலைவராக வருகின்றார்கள். இல்லை சார், இஸ்ரேல் நினச்சபடி இப்போ வளைகுடா நாடுகளும் சரி, அரபு கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பலம் குறைக்கப்பட்டிருக்கா இஸ்ரேல் எதிர்பார்த்த மாதிரி? இஸ்ரேல் எதிர்பார்த்த மாதிரி வளைகுடா நாடுகளுடைய இது வந்து குறையப்படவில்லை. இந்த போருக்கு முன்னாடி வளைகுடா நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலுக்கு வந்து நண்பராக ஆகி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்த போருக்கு அப்புறம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த ஒரு இணக்கம் என்பது ஒரு விரிசலாக மாறிவிடும் என்பதை தான் இன்றைக்கி பார்க்க முடிகின்றது. சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போது எப்படி ஹார்முஸ் நீரிணையை வந்து ஈரான் கட்டுப்பாட்டில் வச்சுருவாங்களோ அதே போல் அடுத்து ரெட்சி செங்கடல் பகுதியில் ஹவுத்திகளுடைய தாக்குதல்கள் வந்து கடந்த காலங்களில் வந்து இப்போது துவங்கியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பிரச்சனையை மீண்டும் தீவிரமாக்குறதுக்கான வாய்ப்பு? இதற்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் நான் குறிப்பிட்டேன், ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஹவுதிஸ் எல்லாரும் கேட்டாங்க, ஹெஸ்புல்லா மட்டும்தானே எதிர்க்கிறாங்க, அப்போ வந்து ஹவுதிஸ் இன்னும் எதிர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து ஈராக்கில் இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவங்களும் வந்து கிளர்ந்தெழலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து போரின் போக்கில் வந்து நம்மளுக்கு தேவையானால் நீங்கள் வாருங்கள் என்று. அதனால்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஹவுதிஸ் வந்து இது மேலே இஸ்ரேல் மேலே ஏவுகணையை திருப்பியும் செலுத்தினாங்க. அதனால் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே என்னன்னா, ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் வந்து இன்றைக்கி ஈரான் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு மேலாண்மை வந்து முறியடிக்கப்பட்டு விட்டால் அதை வந்து ஹவுதிஸ் வந்து ரெட்சியை மூடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இப்போ போய்கொண்டிருக்கின்றது. அதனால் வந்து ஹார்முஸ் வந்து இன்னும் வந்து ஹார்முஸினுடைய மேலாதிக்கம் இன்றைக்கி ஈரான் கையில் இருக்கின்றதுனால ரெட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதில் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா ரெட்சியிலையும் இன்றைக்கி வந்து கப்பல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.